அன்னைக்கு ரிமாண்ட் போகும்போது கூட நான் ஆர்ட் பேஷண்ட் சொல்லியிருக்கேன் வரல. ஏன் 2வது கஸ்டடியில் வந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டாக நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கஸ்டடியில் நாங்கள் இந்த லீகல் கிரவுண்டில் அதை அப்ஜெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் பண்ணோம். பரவாயில்ல, நீங்கள் 2 நாள் போங்க, அட்வொகேட் கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. போனோம், வந்தால் ஓகே விட்டுருவாங்கன்னு சொல்லி சரி பரவாயில்ல கோஆப்ரேட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணல அரெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பேட் இமேஜ் வந்துருச்சு. அதை நம்ம கெட் ஓவர் பண்ணோன்னா 2வது இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணோம். போலீஸ் கஸ்டடிக்கு போகணுன்னால சரி பரவாயில்ல நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் முன் வச்சோம் போங்கன்னாங்க. சரி ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சரி போட்டோன்ட்டு 2வது கஸ்டடி கொடுத்தாங்க. மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது வழக்கமாக கொடுக்குற ஒரு ஆர்டர். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் கஸ்டடி போன உடனே 1 மணி வரைக்கும் நடந்துச்சு. இரவு 1 மணிக்கு. அதனால ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் தான் கஸ்டடி எடுத்தது. பட் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஏசி மீனம்பாக்கம், மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரவிக்குமார், ஏசி மீனம்பாக்கம் மிஸ்டர் முகேஷ் ஜெயக்குமார்லாம் வந்து இதில் ஸ்பெஷல்லி அப்பாயிண்டட் பை டெபுட்டட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஜேசியோட ஆர்டர்ஸ்னு சொல்லி சொன்னாங்க.